ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் வரலட்சுமி பண்டிகை பண்ணது தான் நான் போட்டிருக்கேன் வீடியோ. இது வந்து 2022-23 இதுக்கு அடுத்தது வந்து 2024 நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த சாமியை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு 2022 வச்சோம். வெறும் இந்த மாதிரி தான் வச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் நம்மளுக்கு சாமி வந்து எல்லாமே வாங்குறதுக்கு அம்மன் நம்மளுக்கு ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. எல்லா அம்மனுக்கு இந்த ஃபேஸு வெள்ளிது, அதுக்கப்புறம் வெள்ளி சொம்பு எல்லாமே வாங்கிட்டு இந்த வருஷம் வந்து 2023 வந்து நாங்கள் பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து நான் வந்து அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அந்த வீடியோ இல்லை. ஸோ அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வந்து ஒன்றா நான் போடுறேன். என்னென்ன வந்து வாங்கியிருக்கோம், என்ன சாரீ ட்ராப்பிங்கு, அப்புறம் வந்து சாமி இதெல்லாம் அந்த சாமி பொருளெல்லாம் நான் தனியாக தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விலாகாகவே போடுறேன். அப்புறம் நான் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள், அந்த சாமி கீழேயே வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து வீட்லேயே நான் செய்கிறேன். ஃப்ரூட்ஸு எல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் வாங்கின்னு வந்து தான் வச்சோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பின்னாடி டெக்கரேஷனுக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் அந்த தாமரைப்பூ பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வீட்டில் தான் பண்ணோம். இந்த வாட்டியும் நான் ஒரு ஐடியா வச்சுன்னு இருக்கேன், அதுவும் ஒரு வீடியோவாக போடுறேன் நான். அப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து 2024 வந்து அதுவும் நான் என்கிட்ட இந்த மாதிரி வீடியோ தான் இருக்குது, ப்ரிப்ரேஷன் வீடியோ இல்லை. ஸோ அது வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு எல்லாமே போடுறேன், சரியா? நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பண்ண மாட்டாங்க யாருமே. எங்கேயோ ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த பெங்களூர்ல வந்து எல்லார் வீட்லயும் அம்மனை வச்சு நல்லா பூஜை பண்றாங்க. ஸோ நான் கூட அப்பத்துலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். வருஷம் வருஷம் அம்மனை உட்கார வச்சு நல்லா பூஜை பண்ணாதான் எனக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2023 வந்து பாப்பா வயிற்றுல இருந்தா, 2வது பாப்பா. இந்த இந்த பண்டிகை இந்த இயர் 2023 வந்து இந்த பண்டிகை பண்ணும்போது பாப்பா பிறந்துட்டு இருந்தா. ஸோ அடுத்தது வந்து 2024 நான் அடுத்த வீடியோ போடுறேன் இல்லையா. 3வது பாப்பா வந்து வயிற்றுல இருந்தா எனக்கு 2024. இப்போ 2025 இந்த வருஷம் நம்ம பண்டிகை பண்ண போகிறோம். பாப்பாவும் பிறந்திருக்கா. எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தான் பிறந்திருக்காங்கன்னு நம்புகிறோம். அம்மன் தான் வந்திருக்கா. எல்லாருக்கும் சந்தோஷந்தான். கடவுளுக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதை தான் நானும் நம்புகிறேன். ஆனால் இந்த பண்டிகை வந்தாலே ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் டயர்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். நல்லா எல்லாமே பண்ணுறேன், எல்லாம் பண்ணணும்னு மனசில் எனக்கு அப்படிப்பட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்றேன் கிடுகிடுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அன்றைக்கி நைட்டெல்லாம் நாங்கள் தூங்கவே மாட்டோம். ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி சாமியை உட்கார வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுறோம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள், ஒன்று ஒன்று நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கின்னு வந்தது. அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படி அம்மனை பார்த்தாலே எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் வந்து அந்த கலசம்தான் வச்சேன். அம்மா ஃபேஸு வந்து நாங்கள் வெளியில் வாங்கலை அப்போது. அப்புறம் தான் அம்மா படிப்படியாக எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சது நல்லாவே. இப்போவும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். கஷ்டம் இருக்கதான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. எங்களுக்கும் தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நாம் சாமிக்கு வந்து நம்ம பண்ணுறதை பண்ணி தான் ஆகணும். மனுஷனுக்கு தான் எல்லாமே கொடுக்கறது சாமி. பார்க்குவாங்க, சோதிச்சு பார்க்குவாங்க இல்லையா. எல்லாமே தாண்டி நாம் வரணும். எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ரூ. 1 கையில இருக்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பண்டிகைக்கு முன்னாடி. ஆனா எப்படியானா எல்லாமே அரேஞ்ச் ஆயிடும். எல்லாமே நல்லா கைகூடிடும். நல்லாமே பண்டிகை நல்லா ஆயிடும். அதுதான் எனக்கு அதுலயே நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்களா? அம்மன் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவா. நம்மளுக்கு அந்த டைம் லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் இந்த சோதிக்கிறா. இன்னும் பண்ண முடியாது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். கடவுள் எல்லாருக்குமே எல்லார் வீட்லயும் லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து நிலைக்கணும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். பாருங்க. அம்மன பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒன்னொன்னுமே நான் மாமா கிட்ட சொல்லி பார்த்து தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பெங்களூர்ல வந்து சிக்பேட்டைன்னு ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேர் மார்க்கெட்டு. நாங்க அங்க தான் போய் எல்லாமே வாங்கணும். பாருங்க அம்மாக்கு கைக்கு போடுறாங்க இல்லையா? ஹஸ்தம், பாதம், அப்புறம் நம்ம அந்த பின்னாடி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆர்ச் மாதிரி அது எல்லாமே போய் பார்த்து பார்த்து தான் நானும் மாமாவும் வாங்கின்னு வந்தோம். இந்த பாருங்க எலிஃபண்ட் வச்சிருக்கோம் பாருங்க. யானை வச்சிருக்கோம் பாருங்க முன்னாடி. அதுவும் அதுக்கப்புறம் அந்த வெளுக்கு எல்லாமே அங்கேயே தான் வாங்கின்னு வந்தேன். அது வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாவே ஆயிடுச்சு எங்களுக்கு வாங்கிட்டு வரதுக்கு. வாங்கிட்டு வந்து அதுவும் பண்டிகை 2 நாள் இருக்கும்போது தான் போய் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே அர்ஜென்சியா வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே அப்படியே அமைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மேல வந்து நம்ம அம்மனுக்கு ஃபேஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த வெள்ளி ஃபேஸு, அப்புறம் வெள்ளி சொம்பு, அப்புறம் இந்த பக்கம் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருக்கோம். அது எல்லாமே வெள்ளியில தான் வாங்குனோம். அதுவும் ஒரே ஒரே வாட்டி தான் வாங்குனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இஎம்ஐல தான் வாங்குனோம். எப்படியோ அம்மன் பண்டிகை கரெக்ட்டா எல்லாமே நல்லா அமைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் நானு. நீங்க வந்து வீடியோ என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ப்ரிப்பரேஷன் வீடியோ என்து லாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் போடல. ஓகேவா? அடுத்த வீடியோ நான் இந்த வருஷம் கண்டிப்பா போடுறேன் நானு. அந்த இதில தான் இருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.